ஏட்டி, இன்னைக்கு கறி எப்படி மணக்குது பாத்தியா? நல்லா மணக்குதா மக்களே? ஆமாம்மா, நல்லா மணக்குது. உனக்கு மனம் எல்லாம் கரெக்டா வந்துடும். அந்த கலரு மனம் எல்லாம் கரெக்டா வந்துடும். ஆனா டேஸ்ட் மட்டும் தான் வர மாட்டேங்குது. ஏமா இப்ப தெரியாது டீ யாருமா? பிறகு எந்த ஊர்லயாவது கிடப்பீங்க, அப்போ நினைப்பீங்க அம்மா இப்ப எந்த கறி வச்சிருப்பாளோ, நம்ம எத்தனை நாள் குறை சொன்னோமே அப்படின்னு நினைப்பீங்க. அம்மா அம்மா என்ன கறி வச்சிருப்பாளோ, அம்மா என்ன சாப்பிட்டாலோ அப்படிலாம் நினைப்போமா. ஆனா அம்மா கறியை நம்மால சாப்பிட முடியலையேன்னு நாங்க நினைக்கவே மாட்டோம். எப்படி சொல்லியானே, நான்லாம் அப்படி இல்லம்மா. நீ என்ன கறி வச்சேன்னு நினைப்பேன். நினைச்சு பார்த்துட்டு அந்த கறியை நான் வைக்கவே மாட்டேவா. அம்மைக்கு கோவத்தை பாரு. ஏட்டி, இப்படி குறை சொல்லுதியலே, அப்பா இருக்காவல்லட்டி, என் மீன் கறியை தவிர வேற யாரு மீன் கறி வச்சாலும் தின்ன மாட்டாங்கட்டி. ஆமாம்மா, அப்பா சாப்பிட்டதே இல்ல, நானும் பார்த்திருக்கேன். ஏன் அம்மா, கேமட்டி இங்கே அங்கேயும் குதிச்சுட்டு இருக்கிய, ஒரு கரையில இருக்க முடியாதா? ஊ ஆ ஊ ஊ, இன்னைக்கு இந்த காலை முறிச்சு அடுப்புல வச்சிரேன். ஊ ஆமாம்ல. ராணியக்கா, ராணியக்கா. எம்மா, சின்ன பொண்ணு அத்தை வந்திருக்காங்கம்மா. சின்ன பொண்ணு உள்ள அடுப்பாங்கரைக்கு வா. என்ன ராணியக்கா கோவத்துல நிக்கிய? சும்மா தான் சின்ன பொண்ணு. இவளுகளுக்கு லீவ் விட்டதும் போதும், எப்படா ஸ்கூல் தொடங்குவாங்கன்னு இருக்கு. ஒரு கறிய ஒருத்தி மூஞ்சில முன்ன வந்து ஊஆங்க, ஒருத்தி கறி நல்லாவே இல்லங்க. பொங்கி தட்டினா பானையில ஒரு சோறு இருக்க மாட்டேங்குது. நல்லா இல்லன்னா யாரு திங்காலும் தெரிய மாட்டேங்குது. ராணியக்கா மீன் கறியே நல்லா இல்லைன்னு சொன்னது நீங்க 2 பேரும் மட்டும்தான். ராணியக்கா மீன் கறி வச்சா 4 வீட்டுக்கு மணக்குமே. என்ன ஆமனா, ரசிக்க தெரியாத பிள்ளைகளுங்க. ராணியக்கா உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்தியலா? இல்ல சின்ன பொண்ணு, எங்க பாக்க விட்டாளுங்க. கறி வச்ச நேரத்துல இருந்தே சண்டை தான் பாத்துக்க. கையில கொஞ்சோண்டு ஊத்தே, உப்பு இருக்கா பாக்குறியா? ராணியக்கா எனக்கு இப்படி டேஸ்ட் பாக்குறது பிடிக்காது. ராணியக்கா ஒரு தட்டுல சோறையும் போட்டு குழம்பையும் ஊத்தித்தாங்க, அப்படியே விரவி தின்னு பார்த்தா எனக்கு டேஸ்ட் தெரியும்.